வங்கக்கடலில் சென்னையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. மிக கனத்த மழை அல்லது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பான செய்திகளை செய்தியாளர் திவ்யா தர இருக்கிறார். அவரோடு பேசலாம். திவ்யா, வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கும் எச்சரிக்கைகள் என்னென்ன? கார்த்திகேயன், பொதுவாகவே அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுற மே 4 முதல் 28ஆம் தேதி வரை இந்த மாதிரியான புயல் சின்னங்கள் உருவாவது என்பது மிக குறைவு. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படி ஒரு புயல் சின்னம் உருவானது. இந்த மாதிரியான ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கு. கடந்த 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவானது. அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை 2 நாட்கள்ல வலுப்பெற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறியது. தற்போது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கும் மன்னார் வளைகுடாவிற்கும் இடையே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே அதாவது தெற்கே தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கு. ஏற்கனவே இப்படி ஒரு அக்னி நட்சத்திரம் வெயில் வாட்டி வதைத்துட்டு இருந்த இந்த நேரத்துல தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல கடந்த 2 நாட்களாகவே மழை பதிவாகி வருது. குறிப்பா வட மாவட்டங்களான சென்னையில நேற்று முதல் பலத்த மழை என்பது ஆங்காங்கே பதிவாகிட்டு வருது. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பலத்த மழை பதிவாகிட்டு வருது. கடந்த 24 மணி நேரத்துல சென்னையில மழை பதிவாகி இருக்கு. அதிகபட்சமா திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கு. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவடைந்து வருவதால் அடுத்த 24 மணி நேரத்துல வட தமிழகத்துல குறிப்பா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தமிழகத்தினுடைய வட உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது சென்னையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது மேலும் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்ந்து கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன், திவ்யா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது தரைக்காற்று பலமாக வீசும் அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லியிருந்தாரு செய்தியாளர் சந்திப்புல. அதனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? மணிக்கு தற்போது வரை 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில், அதாவது அக்னி நட்சத்திரம் எனக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மழை பெய்வதை ஒரு சிலர் இனி வரும் தென்மேற்கு பருவமழை என்பது குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு சிலர் தரப்புல சொல்றார்கள். ஆனால் வேறொரு பக்கம் இது விஞ்ஞான ரீதியா இதை மான்சூன்கான, அதாவது தென்மேற்கு பருவமழைக்கான தொடக்கமா கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் இது குறித்த தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடல அப்படின்னு சொல்லலாம். எனினும் இந்த மே மாதத்துல இப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி அது புயலா மாறி வட தமிழகம் தெற்கு ஆந்திரா இடையே கரையை கறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற இந்த நேரத்துல மீனவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கார்கள். தரைக்காற்றும் பலமாக வீசக்கூடும். எதிர்பார்க்காம இப்படி ஒரு நேரத்துல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையோ மிக கனமழையோ இருக்கலாம். மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் போது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கூட வெயில் சற்றே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்பார்க்காத சூழல்ல மழையும் பெய்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அதுதான் காரணமா? அந்த கிரைட்டீரியாக்குள்ள இதை கொண்டு வந்துடலாம் அப்படியும் சொல்லலாம். அதாவது பசிபிக் பெருங்கடல்ல அந்த காற்றினுடைய திசை மாறுவதை எல்னினோ அப்படின்னு சொல்றார்கள். அப்படி காற்றின் திசை மாறி வரக்கூடிய காற்றின் காரணமா, எல்னினோ தாக்கத்தின் காரணமா இந்தியாவிலையும் மழை அந்த காலத்துல வேறுபாடு இருக்கு. மழை குறைவாகவோ சில நேரங்களில் மழை அதிகமாகவும் இருக்கக்கூடும். அப்படி ஒரு மழை அதிகமா இருந்தது, எல்னினோடைய தாக்கம் தான் சென்னையில மழைக்கான காரணமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அது அறிவியல் ரீதியான காரணங்கள் எதையுமே பல காரணங்கள் சொல்லாலும் வானிலை ஆய்வு மையம் அது குறித்த எந்த காரணத்தையும் அவர்கள் தற்போது இந்த நேரத்தில் அவர்கள் தெரிவிக்கல. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்தது எந்த திசையை நோக்கி பயணிக்கும், வட தமிழகம் நோக்கி நகரலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது அடுத்தடுத்த நொடிகள்ல நமக்கு தெரிய வரும். கார்த்திகேயன்.